வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம யூனிட் 4 பார்க்க போகிறோம். யூனிட் 4ல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டிங்கிற டாபிக் இருக்குது. அதில் நம்ம இன்டெலிஜென்ஸ் பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இப்போ இன்டெலிஜென்ஸ்னால் அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டெலிஜென்ஸ் இஸ் த அபிலிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் டு டைரக்ட் ஹிஸ் பிஹேவியர் டுவர்ட்ஸ் அ கோல். There are many views regarding what constitute intelligence. அதாவது நார்மலாக இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னா அறிவுத்திறன். நம்மளுக்கே தெரியும், இன்டெலிஜென்ட் பாய், இன்டெலிஜென்ட் கேர்ள் அப்படின்னு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம் யாராச்சும் ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணாங்க அப்படின்னா. ஸோ அப்போ இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னா ஒரு இண்டிவிஜுவலோட அபிலிட்டி, ஒரு வேலையை செய்கிறப்ப அவங்க எப்படி அந்த வேலையை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்களோட இன்டெலிஜென்ஸை நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் நிறைய மெனி வியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிஃப்ரெண்ட் சைக்காலஜிஸ்ட் ஹாவ் கிவன் டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபார்முலேட்டட் தர் ஓன் தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸோ நிறைய சைக்காலஜிஸ்ட் அவங்களோட ஓன் வியூஸில் நிறைய தியரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ் தியரி மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. யூனிட்ரி தியரி ஆர் மோனார்க் தியரி, மல்டிஃபேக்டர் தியரி ஆர் அனாக் தியரி, ஸ்பேர்மன் 2 ஃபேக்டர்ஸ் தியரி, குரூப் ஃபேக்டர்ஸ் தியரி. அதாவது இந்த இன்டெலிஜென்ஸை பற்றின தியரியில் ஃபஸ்ட்டு யூனிட்ரி ஆர் மோனார்க்கினா ஒரே ஒரு ஃபேக்டர்ஸ் தான் அதில் ஒரு இண்டிவிஜுவலோட இன்டெலிஜென்ஸ்க்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த யூனிட்டரி ஆர் மோனார்க் தியரி. மல்டி ஃபேக்டர்ஸ் தியரி அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலோட இன்டெலிஜென்ஸ்க்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஒரே ஒரு காரணம்னா இருக்காது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த தியரி. இந்த தியரியை மல்டி ஃபேக்டர்னால யார் பண்ண அப்படின்னா த்ராண்டைக், இந்த சைக்காலஜிஸ்ட்டு தான். இப்போ அடுத்தது ஸ்பேர்மன் 2 ஃபேக்டர்ஸ் தியரினா ஒரு இன்டெலிஜென்ஸ்க்கு 2 ஃபேக்டர்ஸ் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்பேர்மன். அடுத்தது குரூப் ஃபேக்டர்ஸ், நிறைய குரூப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஒருத்தவங்களோட இன்டெலிஜென்ஸ்க்கு காரணங்கிறது பார்த்திங்கன்னா தெர்ஸ்டோன். இது மொத்தம் இப்போ 4 தியரிஸ் இருக்குது. ஸோ இந்த தியரிஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் நம்மளுக்கு போர்ஷனில் எல்லா தியரியுமே இருக்குது. ஸோ அது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ தியரிஸ் பற்றி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னு போட்டு இதில் மொத்தம் 6 டைப்ஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. எந்த தியரியை இண்டிவிஜுவலாக கேட்டாலும் ஃபஸ்ட்டு தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸில் இத்தனை தியரி இருக்குது, அதில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க. அதுக்கு முன்னாடி இந்த இன்டெலிஜென்ஸ் தியரிஸ் கேட்டாலும் ஃபஸ்ட்டு டெஃபனேஷன் எழுதி மீனிங் எழுதி அதுக்கப்புறம் நீங்கள் இதை எழுதுங்க. ஸோ இப்போ தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னால் ஃபஸ்ட்டு யூனியரி தியரி, 2 ஃபேக்டர்ஸ் தியரி, மல்டிஃபேக்டர் தியரி, தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், குரூப் ஃபேக்டர் தியரி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட். இதுதான் தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இதில் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டரி ஆர் மோனார்க் தியரி. இதில் நம்ம நேமை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தவங்களோட இன்டெலிஜென்ஸ்க்கு காரணம் ஒரே ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறது தான் யூனிட்டரி ஆர் மோனார்க் தியரி. இப்போ திஸ் தியரி சேஸ் தட் is one spark or energy which affects all the activities of the individual. ஒரே ஒரு பவர் அல்லது எனர்ஜி தான் ஒரு இண்டிவிஜுவலோட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த யூனிட்டரி தியரி. இப்போ இந்த சைக்காலஜிஸ்ட்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஃபேக்டர் விச் இஸ் யூனிவர்சல் ஃபார் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஸோ இந்த சைக்காலஜிஸ்ட் நேம் இந்த ஜான்சன், பைனட், டர்மன் அண்ட் ஸ்டர், இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு ஃபேக்டர் தான் ஒரு இண்டிவிஜுவலோட எல்லா ஆக்டிவிட்டிக்கும் யூனிவர்சல், அது ஒரே ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிறது தான் இந்த தியரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யூனிட்டரி தியரினா என்னென்னா, இன்டெலிஜென்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஃபேக்டர், எ ஃபண்ட் ஆஃப் இன்டெலிஜிபிள் காம்பிடன்ஸ், யூனிவர்சல் டு ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு யூனிவர்சல் அந்த ஒரே ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிறது தான் இந்த யூனிட்டரி தியரி. இந்த யூனிட்டரி தியரியில் அடுத்தது என்னென்னா, இட் இஸ் த ஜென்ரல் அபிலிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் தட் எனேபிள்ஸ் ஹிம் ஆர் ஹர் டு சக்சீட் இன் எவ்ரி ஸ்பியர் ஆஃப் லைஃப், பட் இன் ப்ராக்டிக்கல் லைஃப் வி சி த கான்ட்ராரி டு திஸ். என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு ஃபேக்டர் தான், அதுதான் அந்த இண்டிவிஜுவலோட எல்லா யூனிவர்சல் ஆக்டிவிட்டிக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, எ ஜீனியல் மேத்தமெட்டிக்கல் ப்ரொஃபஸர் மே பி ஆப்சண்ட் மைண்டட் ஆர் social ill-adjusted.
ஸோ ரொம்ப ஜீனியஸ், அந்த மேத்தமெட்டிக்கல் ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப பயங்கர ஜீனியஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஆப்சண்ட் மைண்டடாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களால வந்து அந்த பர்டிகுலர் கிளாஸ் அன்னைக்குங்கிறப்ப எடுக்க முடியாது. ஸோ அவங்க வந்து ஜீனியஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் தான். ஆனால் அந்த மைண்டு அப்செட் ஆனால் அவங்களால அதை எடுக்க முடியாது. ஸோ ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டுமே வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து காரணமாக இருக்காது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் செட் தட் யூனிஃபேக்டரி அப்ரோச் ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் ஆல் த மென்டல் அபிலிட்டி ஆஃப் யர் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்டர்லி. ஸோ இதனால் வந்து யூனிஃபேக்டரி அப்ரோச் அப்படிங்கிறது வந்து அவங்களால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஃபெயில்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த யூனிட்டரி மோனாக் தியரி வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு தியரி என்ன, இதோட இந்த யூனிட்டரி தியரி முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன தியரினா ஸ்பெர்மன் 2 ஃபேக்டர்ஸ் தியரி. இந்த ஸ்பெர்மன் 2 ஃபேக்டர்ஸ் தியரி வந்து நம்ம சிலபஸில் இருக்குது, இது கொஷின்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. சார்லஸ் ஸ்பெர்மன் இன் 1904 proposed his theory of intelligence called 2 factors theory. இவர் வந்து இந்த சார்லஸ் ஸ்பெர்மனோட தியரி என்னென்னா 2 factors theory. According to him, intellectual abilities are comprised of 2 factors, namely the general ability known as G factors and specific abilities known as S factors. இவரோட intellectual theory படி 2 factors வந்து முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து general ability G factor, specific ability S factor. ஸோ ஒரு இன்டெலிஜென்ஸ்க்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொன்னவங்க வந்து யூனிட்டரியில் வந்து ஒரே ஒரு ஃபேக்டர் தான் சொன்னாங்க. இந்த ஸ்பெர்மனோட 2 ஃபேக்டர்ஸ் தியரியில் பார்த்தோன்னா 2 ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் அபிலிட்டிக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு G ஃபேக்டருங்கிறது ஜென்ரல் அபிலிட்டி, S ஃபேக்டர் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஸோ இந்த டயக்ராம் தான் வந்து 2 ஃபேக்டர்ஸ் தியரியோட டயக்ராம். G ஜென்ரல் அபிலிட்டி, அதை சுற்றி வந்து ஸ்பெசிஃபிக் அபிலிட்டி இருக்குது. இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் G அண்ட் S ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ G ஃபேக்டர் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, இட் இஸ் யூனிவர்சல் இன்பார்ன் அபிலிட்டி. ஜென்ரல் இந்த நேமை வச்சே நம்ம சொல்லலாம். ஜென்ரல் ஃபேக்டர் அப்படின்னாலே ஜென்ரலாக நம்மளுக்கு இருக்கிறது எல்லாமே வந்து இந்த ஜென்ரல் ஃபேக்டரில் வந்துடும். அப்போ என்ன வரும், இட் இஸ் யூனிவர்சல் இன்பார்ன் அபிலிட்டி. நம்மளுக்கு பிறந்ததுலேருந்தே அந்த அபிலிட்டி இருக்கும். இட் இஸ் ஜென்ரல் மென்டல் எனர்ஜி. இது அதே மாதிரியே வந்து இது வந்து நம்மள மென்டல் எனர்ஜி இட் இஸ் கான்ஸ்டன்ட். அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறாது. The amount of G differs from individual. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இந்த ஜென்ரல் அபிலிட்டி அப்படிங்கிறது வந்து மாறும். ஒருத்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கம்மியாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு மீடியமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இந்த ஜென்ரல் அபிலிட்டி அந்த G வந்து சேஞ்ச் ஆகும், அந்த அமௌண்ட் ஆஃப் G வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் யூஸ்ட் இன் எவ்ரி ஆக்டிவிட்டி ஆஃப் லைஃப். இதை வந்து ஜென்ரல் அபிலிட்டி வந்து எவ்ரி ஆக்டிவிட்டிலையும் யூஸ் பண்ணுவோம். கிரேட்டர் த G இன் அன் இண்டிவிஜுவல், கிரேட்டர் இஸ் his success in life. ஜென்ரல் அபிலிட்டி அதிகமாக ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சக்ஸஸும் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் G ஃபேக்டர், ஜென்ரல் அபிலிட்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்தது எஸ் ஃபேக்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, எஸ் ஃபேக்டர்னால் என்னது, ஸ்பெசிஃபிக் அபிலிட்டி, ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது. இட் இஸ் லேர்ன்ட் அண்ட் அக்வயர்டு இன் த என்விரான்மெண்ட். இந்த ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னா, அப்படியே ஜென்ரலாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் தான் ஸ்பெசிஃபிக். இது வந்து ஒரு என்விரான்மெண்ட்டில் லேர்ன் பண்ணிப்பாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா லேர்ன் பண்ணிக்கிற அபிலிட்டி தான் வந்து ஸ்பெசிஃபிக் அபிலிட்டி. இட் வேரிஸ் ஃப்ரம் ஆக்டிவிட்டி டு ஆக்டிவிட்டி இன் சேம் இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவல் தான் அது வந்து ஒரு ஆக்டிவிட்டியில் ஒரு மாதிரி அந்த ஸ்பெசிஃபிக் அபிலிட்டியை பண்ணுவாங்க. அந்த சேம் இண்டிவிஜுவலே இன்னொரு ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப அதை வேறு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபேக்டரோட கேரக்டர். இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, த இண்டிவிஜுவல் டிஃபர் இன் தி அமௌண்ட் ஆஃப் எஸ் அபிலிட்டி. அதே மாதிரி எப்படி ஜென்ரல் அபிலிட்டியில் வந்து டிஃபர் ஆகுறாங்களோ அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் அபிலிட்டியும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் டிஃபர் ஆகுவாங்க. ஸோ இப்போ 2 ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். அதில் ஜென்ரல் அபிலிட்டி ஒன்று, ஸ்பெசிஃபிக் அபிலிட்டி ஒன்று. இதோட இந்த தியரோட ஆத்தர் வந்து ஸ்பெர்மன். இப்போ இது என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது இதை வந்து எப்படி நம்ம எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன்னா, இந்த தியரியை எப்படி எஜுகேஷனில் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இது. இதில் நான் 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் 4 அல்லது 5 எழுதுனா போதும். 6ம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. The general factor is largely innate and account for success in all activities. ஜென்ரல் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து
எல்லா சக்ஸஸ்க்கும் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு இது கற்றுக்கிறதுங்கிறத நம்மள்ட்ட ஜென்ரலாக இருக்கிற அந்த ஃபேக்டரை வச்சு நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். It is constant in sense that any individual it remains the same of all correlated activities. இப்போ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, எந்த இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி ஒரு சில ஆக்டிவிட்டிக்கு வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அது தெரியும். அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜென்ரலாக இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஒரு குழந்தை ஒரு வண்டியில் போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு யாரோ கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா, யாருமே நம்மளை போய் அதை அவங்கள தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லணுங்கிறது அவசியமே இல்லை. இட் இஸ் ஜென்ரல் கான்ஸ்டன்ட், எல்லாருக்குமே இது தெரியும். எல்லாருமே பதட்டப்பட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போவாங்க. ஸோ இதுதான் வந்து அது வந்து நம்மளுக்கு இன்பில்ட்டாக இருக்கும். அது வந்து நம்ம ஒருத்தவங்க சொல்லணும், இதை கற்றுக்கணுங்கிறதே கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன், இட் டிஃபர் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்குமே மாறும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. Success in any specialized field very much depends on the concerned specific factor which is essentially learned. Thus, no person is absolutely uniform in his mental performance. ஸோ யாருமே வந்து அவங்களோட மைண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறதுல வந்து யூனிஃபார்மாக இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் ஆக்டிவிட்டி எதை பொறுத்தோ ஃபேக்டரை பொறுத்து டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், த பர்சன் ஹூ ஆர் குட் இன் சர்டன் ஃபீல்ட் ஆர் டிசிப்ளின் மே பி புவர் இன் த அதர். ஸோ ஒருத்தவங்க ஒரு இதில் வந்து குட்டாக இருப்பாங்க, அடுத்த இதில் வந்து அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு விஷயம். Performance in any situations is predicted by the amount of G and S factors in different intellectual activities. எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, G and S ஃபேக்டரோட அமௌண்ட்டை பொறுத்து தான். அது வந்து டிஃப்ரெண்ட் இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டீஸில் நம்ம இது பண்ணலாம். ஸோ இது எல்லாமே தான் இந்த 6 பாயிண்ட்ஸும் தான் வந்து எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ 2 ஃபேக்டர்ஸ் தியரின்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பெர்மன் 2 ஃபேக்டர்ஸ் தியரி, ஃபஸ்ட்டு இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னு மீனிங் எழுதிட்டு அப்புறம் இந்த 2 ஃபேக்டர்ஸ் தியரியில் இந்த பாயிண்ட்ஸு ஜி ஃபேக்டர்னா என்ன, எஸ் ஃபேக்டர்னா என்ன, ஸோ இந்த டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜி அண்ட் எஸ் ஃபேக்டர், தென் அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ் இது எழுதுனீங்கன்னா போதும். ஸோ இதோட நம்ம யூனிட் 4ல் இன்னும் 2 டாபிக் தான் இருக்குது, அதோட யூனிட் 4 முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.